கணையம் அப்படிங்கிற உறுப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வயிற்றுல மேல் வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, ஒரு லீஃப் ஷேப் இலை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இடது பக்கம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு உறுப்பு. இது வந்து நாம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்காக சில சுரப்பிகள், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான சுரப்பிகளை சுருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலை வச்சுக்கக்கூடிய ஒரு ஆர்கன். சுகர் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிறது அவசியம். அதே சமயத்தில் வந்து ரொம்ப லோ சுகர் போகுதுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு குளுக்கோகான் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோன் அவசியம். ஸோ இந்த 2 ஹார்மோனும் வருது பார்த்தீங்கன்னா கணையத்துல இருந்து தான். இப்போ நம்ம மெயினாக இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுகர் அப்படிங்கிற டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 3. டைப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வரக்கூடியது. இன்சுலின் சுரக்கக்கூடிய சில சுரப்பிகள் வந்து கணையத்தில் அழிஞ்சு போயிடுறது. அது பிறக்கும் போதே இருக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் அது அழிஞ்சு போயிடலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், உடம்புல இன்சுலின்ங்கிறது சுத்தமாக இருக்காது, குளுக்கோகான் நார்மலாக இருக்கும். அதனால என்ன ஆகும், எப்பயுமே ரொம்ப ஹை சுகர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 600, 700 இந்த மாதிரி ரொம்ப ஹை சுகர்ஸ் போகும்போது உடம்புல சில மெட்டபாலிக் சேஞ்சஸ் ஏற்பட்டு நீரிழிவு, ரொம்ப அதிகமான நீரிழிவு ஏற்பட்ட டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கீட்டோஅசிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே காமனான இப்போ 100 பேருக்கான பப்ளிக்ல சுகர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 50க்கும் மேற்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரக்குது, ஆனால் இன்சுலின் போய் எங்கே வேலை செய்யணுமோ அங்கே அது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. இது வந்து ஒபேசிட்டி, ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு, இல்லை சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்சுலின் உடம்புல இருக்கு, சம்டைம்ஸ் அதிகமாக கூட இருக்கலாம், பட் எங்கே போய் அது வேலை செய்யணுமோ அது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால ரத்தத்துலேருந்து சர்க்கரை வந்து சில உறுப்புகள் உள்ளார போகணும், அது இன்சுலின் சரியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் போகும். பட் சரியாக வேலை செய்யாமல் போகாமல் ரத்தத்திலேயே அதிகமாக இருக்குது. இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இப்போ அபூர்வமாக இருக்கக்கூடிய டைப் 3 டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கணையம் ஆப்ரேஷன் மூலமாக கம்ப்ளீட்டாக கணையத்தை எடுத்தாலோ, இல்லை கிரானிக் பேங்கடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கணையத்தில் கல் ஏற்பட்டு கணையம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுது, அரிச்சு அழிஞ்சு போயிடுது. இந்த கண்டிஷன்னாலேயோ பார்த்தீங்கன்னா கணையத்தில் இருக்கக்கூடிய 2 சுரப்பிகள், அதாவது இன்சுலினும் குறைஞ்சிரும், குளுக்கோகான் அப்படிங்கிறதும் குறைஞ்சிரும். டைப் 3 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சடனாக சுகர் அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா டைப் 1, டைப் 2 டயபெட்டிஸ் மேனேஜ் பண்ணுறதை காட்டிலும் இது கொஞ்சம் கஷ்டமான சுகர் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க கிட்ட போயிட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் ரொம்ப ஹை சுகர் இல்லாமையும் பார்த்துக்கலாம், அதே சமயத்தில் ரொம்ப லோ சுகர் வித் உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அதுவும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கணையத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டைப் 3 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வரலாம். அப்படி வந்தால் அதுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை பார்க்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.